எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னையே மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான அதிகால வேளை ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பெரிய பாக்கியம் ராஜா, அப்படியே சமூகத்தில் அமர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்து விடுதலையோடு உம்மை ஆராதிக்க அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அப்பா உடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த கிருபையுள்ள தருணங்களுக்காய் நன்றி ராஜா. நன்றி நன்றி. விடுதலை தருகிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அசைவாடுகிற ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே இவ்வளவு நேரமாய் அசைவாடினரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை விடுதலை தருகிற ஆவியானவர் எல்லா கட்டுகளிலும் எங்களை விடுதலையாக்கி ரட்சித்தீரே. உமக்கு நன்றி 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 ராஜா. யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷமா உம்மை துதிக்கிறார். இருக்கிறவரை இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறார் ராஜா. ஸ்தோத்திரம். இப்பொழுது அப்பா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறது. தாவீது சொன்னது போல உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்ததுல ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவரை உடைய ஊழியத்திற்கென்று அப்பா நாங்கள் கொடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதித்தீராக. அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஆமென் ஆமென் என்று நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. உஷலபரியாந்தலகரபரியாந்தலக்கரபா இடக்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற நிறைந்து வழிகிற அனுபவத்திலே நடத்துங்க அப்பா. அப்பா மீதம் எடுக்கிற அனுபவத்திலே நடத்துங்க ராஜா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் இன்றைக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்பா உடைய பிள்ளைகளை அப்படியாய் ஏராளமாய் தாராளமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற தேவைகள் அப்பா எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே ஜெபத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்தார்களோ அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கும் அதே வல்லமையோடு அதே ஜீவனோடு அதோடைய வல்லமை இன்னைக்கு குறையல, அதோடைய வல்லமை இன்னைக்கும் அப்படியே இருக்கிறது. பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்னைக்கு அந்த இரத்தத்தை பார்த்தா பிசாசு பயப்படுகிறது. அந்த இரத்தம் இன்றைக்கு வல்லமை குறையல. அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு முன்னால பிசாசு நிற்க முடியாது. அந்த இரத்தத்தை பார்த்தா பிசாசு பயப்படுவியா? ஏன் பயப்படுவியான்னு கேட்டா அதை நீ பின்னாடி சொல்றேன். ஏன் அந்த இரத்தத்தை பார்த்தா இன்னைக்கு பிசாசு பயப்படுகிறான் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, அந்த இரத்தம் இங்க போட்டிருக்கு, சகல பாவங்களையும் கழுவி நம்ம என்ன பண்ணிதான் சுத்திகரிக்குதான். சுத்திகரிக்கிற மட்டுமல்ல, ஒரு மனிதன் பாவம் செய்யும் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இங்க போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மளை சுத்திகரிக்கும். ஒரு கோழி இரத்தம், ஒரு ஆடு இரத்தம், இதெல்லாம் மனிதனை சுத்திகரிக்காது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அந்த முறைமைகளை வைத்திருந்தார். ஒருவன் பாவம் செய்வானானா ஒரு ஆடை பலி செலுத்தணும், இல்லாட்டி ஒரு புறாவை பலி செலுத்தணும், அவன் பெல்லத்துக்கு மிஞ்சி பலி செலுத்தலாம் என்று பழைய ஏற்பாட்டில் வைத்திருந்தார். ஆனால் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாக வைத்திருந்தார். புதிய ஏற்பாடு வரும்போது அங்கே தன்னையே அங்கே பலியாக கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை அங்கே சிந்துகிறார். ஆமே, அல்லேலூயா. அங்கே இரத்தத்தை சிந்துகிறார். இனி சிந்திவிட்டு சொல்லுகிறார், இனி உன் பாவத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சாபத்துக்காக, எல்லாத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இரத்தத்தை சிந்தி மறிச்சிட்டேன். இனி நீ ஒரு கோழியவோ ஒரு ஆடவோ இனி அந்த இரத்தம் உன்னை சுத்திகரிக்காது. இதுதான் சத்தியம். ஆனால் இன்றைக்கும் மனிதர்கள் அதை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் இங்கே நிழல் போய் நிஜமாய் வந்துருச்சு. அல்லேலூயா. நிழல் என்றால் என்ன, நிஜம் என்றால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு போட்டா கொடுக்குறாங்க, இதுதான்ப்பா பொண்ணு, இதுதான் பொண்ணு, எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுதான் என்னது, நிழல். இப்போ பொண்ணே நேரில் வந்துட்டோன்னா இன்னமும் நீங்கள் என்ன போட்டாவை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? சொல்லுங்க. பொண்ணே நேரில் வந்தால் இன்னும் என்ன பண்ணுவீங்க? போட்டாவை எடுத்துகிட்டு பொண்ணு. நிஜம் வந்துருச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிந்திட்டார். அப்போ பாருங்க, 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் இன்றைய வரைக்கும் கிரியை செய்கிறது. அந்த இரத்தம் இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. அந்த ஒரு மனிதன் மரிக்கும் போது, நல்லா கேளுங்க, ஒரு மனிதன் செத்து போன பிறகு செத்துப்போன மனிதனுடைய இரத்தத்தை எடுத்து உயிருள்ள ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதன் மரித்து விட்டால் என்றால் அவனோட சேர்ந்து இரத்தத்துடைய எல்லா செல்களும் மரிச்சு போகும். அப்ப அந்த இரத்தம் வல்லமை இல்லாம போயிடும். அந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்காது. ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பாக மரித்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கும் அதே வல்லமையோடு, அதே ஜீவனோடு, அதோடைய வல்லமை இன்னைக்கும் குறையல, அதோடைய வல்லமை இன்னைக்கும் அப்படியே இருக்கிறது. பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்னைக்கு, அந்த இரத்தத்தை பார்த்தா பிசாசு பயப்படுகிறது. அந்த இரத்தம் இன்றைக்கு வல்லமை குறையல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு முன்னால பிசாசு நிற்க முடியாது. அந்த இரத்தத்தை பார்த்தா பிசாசு பயப்படுவியா? ஏன் பயப்படுவியான்னு கேட்டா அதை நீ பின்னாடி சொல்றேன். ஏன் அந்த இரத்தத்தை பார்த்தா இன்னைக்கு பிசாசு பயப்படுகிறான் அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, அந்த இரத்தம் இங்க போட்டிருக்கு, சகல பாவங்களையும் கழுவி நம்ம என்ன பண்ணிதான் சுத்திகரிக்குதான். சுத்திகரிக்கிற மட்டுமல்ல, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன சொல்கிறோம், அந்த குழந்தையோட மூக்கு அப்படியே இருக்குது, அவங்க அப்பாவுடைய கண் அப்படியே இருக்குது, அப்படியே பேசுறியா அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, அந்த இரத்தத்துடைய ஜீனும் அந்த பிள்ளைக்கு தொடரும். ஆகவே அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக பிறந்தாலும் அந்த பிள்ளையும் பாவிதான், பாவத்தோட தான், சாபத்தோட தான் பிறக்குது. ஒரு மனிதன் பிறக்கும் போது அழுது கொண்டு பிறக்கிறான், முறுப்புறுத்து கொண்டு வாழுகிறான், பிறரை அழ வைத்து விட்டு ஒரு நாள் சாகிறான். சாபந்தான் அவனுக்கும், அந்த குழந்தையும் சாபந்தான் பிறக்குது. அதனால தாவீது சொல்றான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பதான், நான் துர்க்குணத்திலே உருவானேன். பாவத்தில் கற்பந்தரித்தே, துர்க்குணத்திலே உருவானேன். அப்ப சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை தெய்வம் ஒன்றும் இல்லை. ஒன்று கிடையாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லை. குழந்தை பிறக்கும் போது பாவத்தில் தான் பிறக்குது. அப்போ பாருங்க, அப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் யார் சுத்திகரிக்கிறது? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தம்.
அந்த ரத்தத்தை தவிர மனுஷனுக்கு எதுவுமே அவனை தூய்மைப்படுத்தாது, சுத்தப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பேர் எங்கள் பாவங்களை கழுவ எங்கெங்கேயோ போகிறாங்க. அங்கெல்லாம் போனால் கூட உங்கள் பாவம் கழுவப்படாது. ஒரே ஒன்று தான் கழுவப்படும், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அல்லேலூயா, ஆமென். சரி, அந்த ரத்தம் சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, நம்மளை பாதுகாக்கிற ரத்தமாக இருக்குதா. யாத்திராகமம் 12:13 எடுங்களேன். 12:13 யாத்திராகமம் 12:13. அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். பாருங்க, இங்க மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, சங்கார தூதனை நான் அனுப்ப போறேன். அவன் எல்லா வீடுகளையும் மரணத்தை கொடுக்க போறான். அதனால நீ என்ன பண்றேன்னா, உன் வீடுகளை என்ன பண்ணு, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு ஈசோப்பினால் அந்த ரத்தத்தை என்ன பண்ணு, வீட்டு நிலக்காலில் தொழி. அப்படி சங்கார தூதன் வரும்போது அந்த ரத்தத்தை பார்த்து என்ன பண்ணிடுவான், கடந்து போயிடுவான். அங்க ரத்தம் சிந்தப்படாது. இது எதை குறிக்கிறதுனா, நம்முடைய பாதுகாப்பை குறிக்கிறது. நம்ம வெளியில இன்னைக்கு அகாலம், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விபத்துகள் அதிகமாக நடக்குது. விபத்துகள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம நல்லா போனாலும் பின்னாடி வேகமா இன்னைக்கு அது என்ன பைக்குங்க, இப்போ புதுசாக வந்திருக்கு என்ன பைக்கு, கேடிஎம்னு ஒரு வண்டியை கொடுத்து வாலிபர்கள் இன்னைக்கு கண்மூடித்தனமாக இன்னைக்கு ஓட்டுறாங்க. நல்லா போனாலும் அவன் இடிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இதில் நம்ம வாழ்கிறோம். இங்கே போட்டிருக்கு, அந்த ரத்தத்தை என்ன செய்யி வீடுகளில் தெளின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் கிளம்ப போவேல, எங்கள் பாப்பா கிளம்ப போவேல, எங்கள் பிள்ளையை கிளம்ப போவேல சொல்லுவோம். என்ன சொல்லுவேன்னா, திவ்யாங்கவா இப்போ பாருங்க, திவ்யா சொல்லுங்க கரெக்டாக. இயேசு ரத்தம் ஜெயமே இருக்கணும், இயேசு ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, இயேசு ரத்தத்தினாலே மறைந்துள்ள நாமே. என்ன சொல்லுச்சு? எனக்கு ரொம்ப இயேசு ரத்தம் என் மேல இருக்கட்டும், இயேசு ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, இயேசு ரத்தத்தினாலே நான் மறைந்துள்ளேன். திருப்பி சொல்லுவீங்களா நீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கும் ஸ்கூலுக்கு எப்போ பார்த்தாலும் எங்கள் கிருவா தலைமையில் கையை வச்சு, ஏன்னா எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி ஜாம் ஜெபத்துறை, எசக்கியா பிரான்சஸ், இவங்க பூரா அதிகாலையில் எந்திரிக்கலே தன்னுடைய தலையில் மேலே கையை வச்சு இந்த காரியத்தை சொல்லுவாங்களாம். ஏசு ரத்தம் என் மேலே இருக்கட்டும், எழுதிக்கங்க, ஏசு ரத்தம் என் மேலே இருக்கட்டும், ஏசு ரத்தத்தினாலே மறைந்துள்ளே, ஏசு ரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போங்களேன். இன்னைக்கும் 3 பிள்ளைகளையும் காலையில் நிற்க வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பாதுகாக்கும். அந்த ரத்தத்தை தாண்டி உங்களை எதுவுமே தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போனாலும் எப்போ வெளியில் போனாலும் 3 பிள்ளைகளை நிற்க வச்சு தலையில் கையை வச்சு சொல்லுவேன், ஏசு ரத்தம் என் மேலே இருக்கட்டும், ஏசு ரத்தத்தினாலே மறைந்துள்ள, ஏசு ரத்தத்தினால் நான் பாதுகாக்கப்படச்சவே. இதை சொல்லிட்டு தான் வெளியே போவோம். இப்படி சொல்கிறனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஏசு ரத்தத்தை நீங்கள் சொல்லிட்டு போகும்போது அந்த ரத்தம் உங்களை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. அந்த ரத்தத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். பிசாசு கண்ணுக்கு அந்த ரத்தம் மூடிட்டிங்கன்னா தெரியாது. அவன் பார்ப்பேன், என்ன வீட்டை விட்டு 3 பேர் நண்டு சுண்டமாக வெளியே வந்தாங்க, என் வண்டி ஸ்டார்ட் பண்ணதாங்க அடிச்சு எங்கே போச்சுன்னே அவன் கண்ணுக்கு மறைஞ்சிருங்க. ஏசு ரத்தம் நீங்கள் மறைஞ்சிட்டு போனீங்கன்னா அவன் கண்ணுக்கே என்ன பண்ணாது, தெரியாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றது தெரியும், வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியும், ஆனால் அவன் தேடி பார்ப்பேன் எங்கிட்டாச்சும் இவங்களை ஏதாவது ஒரு விபத்து பண்ணலாம் பார்த்தா கண்ணுக்கே தெரியாது. ஏன்னா ஏசு கிறிஸ்து ரத்தம் உங்களை என்ன பண்ணும், மூடி பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஏசு ரத்தத்தினாலே, ஏசு ரத்தம் என் மேல இருக்கட்டும், ஏசு ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, ஏசு ரத்தத்தினால் நான் பாதுகாக்க. அப்படி சொல்லிட்டு வெளியில போங்களேன், உங்களுக்கு எந்த ஒரு சின்ன காரியம் கூட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா பிசாசுக்கு அந்த ரத்தத்தை பார்த்தா பயம். ஏன் அந்த ரத்தத்தை பார்த்தா இன்னைக்கு பிசாசு பயப்படான்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தத்தில் பரிசுத்தம் இருக்கு. என்ன இருக்கு? பரிசுத்தம். பரிசுத்தத்தை கண்ட பிசாசுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இன்னைக்கும் பயப்படுறான். வேற ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த ரத்தத்துக்கு பரிசுத்தம் இருக்கு. அதனால தான் கன்னி மரியா இடத்துல தேவர் சொன்னா, உன்னிடத்தில் பரிசுத்தா இருப்பதே நீ ஒரு ஆளுக்கு ஒரு குழந்தை உருவாது, உன்னிடத்துல பரிசுத்த ஆவி உற்பத்தி ஆகி நீ ஒரு குமாரனை பெறுவாய், பாவம் இல்லாத ஒரு குழந்தை. அதனால பிசாசுக்கு அந்த ரத்தத்தை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது, பயம்.
நான் ஒரு வீட்டுக்கு ஒரு நாகாம்பலம் புதுக்கோட்டையில் ஒருத்தங்க சாரால், அதுக்கு பயங்கரமான வலுசற்பத்தின் ஆவி பிடிச்சிருந்துச்சு. அதை விரட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போனால், ஒரு ஊழியர்கிட்ட கூப்பிட்டு போனால் அவர் முடியாதுன்னு கையை விரிச்சிட்டார். ஐயா என்னால் இதை விரட்ட முடியாது, நான் போராடி பார்த்துட்டேன், இது என்னவே எதுக்குன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு நாங்கள் விசுவாசியாக இருந்த நாட்களில் பிசாசு விரட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது எங்களுக்கு. ஏதோ கொஞ்சம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சாதாரண பிசாசை விரட்டுவோம், அதுவாட்டு போயிடும். கொஞ்சம் அடவாடித்தன பிசாசெல்லாம் எங்களால் என்ன பண்ணிடல, விரட்ட முடியாது, பயப்படுவேன் நானும் அதுக்கு. அப்படி ஒரு வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். நைட்டு 8 மணிக்கு 3 மாடியிலேருந்து ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனால் அந்த பிசாசு எப்படி தெரியுமா வருது, என்னை எங்கே கூப்பிட்டு போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்டே சொல்லிட்டு வருது. என்னை கூப்பிட்டு போங்கடா, நான் எங்கே போனாலும் போக மாட்டேன். அந்த ஆவி அப்படியே பேசிட்டு வருது. அப்போ கூட்டிகிட்டு வரையில் அந்த வீட்டு வாசலில் போய் அந்த சிஸ்டரை இறக்கி விட்டு அவங்க வீட்டுக்கார் கையை பிடிக்கிறாரு. அந்த வீட்டு வாசலே காலை மிதிக்க மாட்டேங்குது. நான் வரமாட்டேன். ஒரு சர்ச்சுக்குள்ளே அதுவாட்டுக்கு போச்சு, அந்த சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அந்த வீட்டு வாசலில் மறுங்க கீழே வீடு இருக்குது, மேலே சர்ச் இருக்குது, வீட்டு வாசலில் காலை வைக்க மாட்டேங்குது, கத்துது. அப்புறம் தொடர்ந்து 2 லேடிஸ் இதெல்லாம் சேர்ந்து வம்படியாக அதை இழுத்து போய் உள்ளே விட்டாச்சு. அப்போ நான் அந்த பாஸ்டம்மாட்ட கேட்டேன், பாஸ்டம்மா நான் ஒரு சந்தேகம் கேட்குறேன், உங்கள் வீட்டு வாசலில் இந்த இது வரவே மாட்டேங்குது, ஏன் கேட்டால் அந்த பாஸ்டம்மா சொல்லிச்சு, நான் தினமும் வாச தொளிக்கையில் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம்னு தொளிப்பேன், அது தொளிக்கிறதுனால எந்த பிசாசு இந்த எல்லைகளை வர முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தான் எனக்கே தெரியும் ஏசு ரத்தத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமாக இருக்கா. அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, ஏசு ரத்தம் எங்கள் சர்ச்சுக்கு யாராவது பிசாசு பிடிச்சி கூப்பிட்டு வந்தா வாசல்லே அது கதறும் பிரதர், கதறும். ஏன்னா நான் தினமும் தண்ணி அப்படி தான் தெளிப்பேன், ஏசு ரத்தன்னு அப்படியே தெளிப்பேன் பாருங்க. ஒரு மாமியா ஒரு வேலைக்கு போயிடுச்சுன்னு அந்த வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லி போய் ஏவல் செஞ்சிருச்சு. என்ன செஞ்சிருச்சு, ஏவல் வச்சிருச்சு. ஏவலை வச்சு வீட்டுக்குள்ளேயே அந்த தகுடை கொண்டு வந்துருச்சு. அந்த தகுடில் ஏவலுன்னு இருக்கான். அப்போ ஏவலை வச்சுட்டு என்னென்ன எந்த மருமகளுக்கு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து பயங்கரமான தலை சுத்தல், அப்படியே ஒரு மாதிரியாக வேலை பார்க்க முடியல, ரொம்ப டைனஸ், தலை சுற்றி அப்பப்போ கிருகுன்னு தலை சுற்றுமா. அப்போ போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது உள்ளேருந்து ரத்த காட்டேரி வெளியே வந்துச்சான். நான் தான் இவளுக்குள்ள தலையை போட்டு இவளை அமுக்கிக்கிட்டு இருந்தேன், நான் தான் அமுக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னானே. அப்போ பற்றி விட்டாங்களாம். பற்றி விட்டவனே மறுநாள் அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்களாம், பாஸ்டர் அந்த பிசாசு இப்போ வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எப்படி அப்படின்னா வர்றதுக்கு ட்ரை பண்ணு. உடனே அவர் சொன்னாராம், அவங்க ஜெப எண்ணெய் எடுத்து நான் ஜெபம் பண்ணி கொடுத்த அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி தெளித்து வீடு ஃபுல்லாக தெளித்த பிசாசு வரவே வராதுன்னு சொன்னோடனே இந்த தண்ணி அந்த சிஸ்டர் பாருங்கள் அந்த எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சாங்களா, ஏசு ரத்தன்னு, அந்த பிசாசு வரவே முடியலை. அல்லேலூயா. மறுநாள் ஃபோன் பண்ணாங்களா, பாஸ்டர் எப்படி இருக்கு பாஸ்டர், வீட்டுக்குள்ளே வர முடியல, நான் வெளியில் குப்பை கொட்ட போனேன், அந்த குப்பை கொட்டை போய் எங்கள் வீட்டு வாசலில் குப்பை கொட்டை போனேன், குப்பை கொட்டை போட்டதில் காலை பிடிச்சி அழுகுது பாஸ்டர் அந்த பிசாசு, வீட்டுக்குள்ளே நான் வரணும், தண்ணியை மட்டும் தெளிக்காத, ஏசு ரத்தம் தெளிக்காத, நான் எப்படி வீட்டுக்குள்ளே வரேன், உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் கேட்டார், எப்படி சிஸ்டர் பிசாசு உங்கள் காலை பிடிச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டேன்னா, நான் படுத்திருந்தேன் பாஸ்டர், அந்த படுத்துறதுல ஒரு சொப்பன மாதிரி எனக்கு வந்துச்சு, காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுதான் அந்த பிசாசு குப்பை கொட்டை போயில, உன் வீட்டுக்குள்ளே நான் வரணும், நீ மட்டும் அதை தெளிக்காத, ஏசு ரத்தத்தை தண்ணியை தெளிக்காதன்னு சொல்லி. அப்போ பாருங்கள், இந்த ரத்தத்துக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டுங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்த ரத்தத்தோட காரியம் என்ன பண்ணலை, தெரியலை. தெரியாதனால தான் அன்னைக்கு ஒருத்தவங்களை பார்க்குறேன், ரொம்ப பயந்த கோளாறு, பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்தான். யார் அவங்க, பெந்தகோசை விசுவாசி. ஜெபம் பண்ணி பார்த்தோம், பள்ளிவாசலுக்கு போய் சந்திச்சுட்டு வர, ஆடா பாவி, அவே ஒரு அசுத்த ஆவி உனக்குள்ளே ஏவி விட்டுருவானே. பாருங்கள், ஆண்டோடைய வல்லம் அவங்களுக்கு தெரியலைங்க, ஏசு ரத்தம்னா என்னான்னு தெரியலை. பள்ளிவாசலுக்கு போய் அவர் இந்த அப்படி 3 தடவை தூண் துப்புவான், பார்த்துறீங்களா? அது என்னங்க ஒரு இரத்தத்தை பற்றி அந்த அருமை தெரியாதனால தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பிசாசு அழுகுச்சான். அந்த பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிச்சான், என்னையே நீங்கள் அந்த பற்றி விட்றீங்க, மந்திரவாதிட்ட போனால் அவன் என்னையை பற்றி விட்றியான், அங்கே போனால் மாமியார் நீ வான்னு சொல்லுது, நான் எங்கே தான் போவேன்னு நான் கேட்டுச்சான் பிசாசு. அவள் பாருங்கள், அந்த ரத்தத்துக்கு இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. ஏன் அந்த ரத்தத்துக்கு பிசாசு பயப்படுதுன்னா, நான் சொன்னேன் அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது, பரிசுத்தம் இருக்குது. காட்டி கொடுத்த யூதாசு சொன்னேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே சொன்னேன். பிலாத்து சொன்னார், இவர் நீதிமான கண்ணை, இவரோட ரத்த பலிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்,
ஆளாக மாட்டேன்பா அப்படின்னு சொன்னோடனே உடனே ஜனங்களை என்ன சொன்னாங்க? இந்த இரத்த பலி யாரு மேல வரட்டும்? எங்க மேலையும் எங்க பிள்ளை மேலையும் வரட்டும்னு சொன்னோடனே பாருங்க, கிபி 70 தீத்துரான் ஒரு மண்ணை வந்து சனங்களெல்லாம் சிறைப்பிடிச்சு இந்த குழந்தைகளெல்லாம் கற்பஸ்தினி வயிறு கிழிக்கப்பட்டு உள்ள இருக்கிற குழந்தையெல்லாம் செவுத்துல மோதி அடிச்சான் பாருங்க. அது மட்டுமா, கிட்லன்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைகளை பூரா, யூத பிள்ளைகளை பூரா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி கேசுவாயை திறந்து விட்டு கொண்டேன் பாருங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதெல்லாம் சரித்திரமாக நீங்கள் வாசித்திருப்பீங்க, ஆனால் இது யதார்த்தமாக நடக்கலைங்க. அன்னைக்கு சொன்னாங்க, அவருடைய இரத்த பலிக்கு எங்கள் மேலே இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் பிள்ளை மேலே இருக்கட்டும் சொன்னாங்க. அதோட விளைவு தான் ஏராளமான குழந்தைகள் கிட்டனால கொல்லப்பட்டது. ஏன்னா அந்த ரத்தம் அப்படிப்பட்ட ஒரு ரத்தமாக இருக்கிறது. பாருங்க, இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி. நான் ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. ஊமச்சி குளத்தில் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்களுடைய மக ஒரு ஊழியக்காரருக்கு திருமணம் செய்திருக்குது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போன புதுசில் அந்த குடும்பம் தான் சாட்சியாக இருந்தது சபைக்கு. அவங்க பேர் கருப்பாயி. அவங்களுக்கு 2 பசங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க வீட்டுக்காருக்கு முனி வந்து இறங்குமா. என்ன முனி தெரியுமா? ஜடாம். அந்த முனி வந்து அவங்க வீட்டுக்கார் மேலே இறங்குமா. இறங்கினவனே அவரை கூப்பிட்டு எங்கெங்கேயோ போனாங்க. கடைசியில் காதை கிணறுல ஒரு மந்திரவாயிட்ட கூப்பிட்டு போனாங்களாம். அப்போ என்னமோ வச்சு ஓதிக்கிறிக்கல இவருக்குள்ளே இருந்த அந்த முனி வந்து அவரை தூக்கி செவுத்தில் நிப்பாட்டிருச்சா. யாரடா பத்துற அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்களாம், இந்த முனி எங்களால் பற்ற முடியாதுப்பா, நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் செத்தே போயிட்டார். 4 பிள்ளைகளை அனாதையை விட்டுட்டு இந்த அம்மா அடுத்து பார்த்துச்சான். வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். சரி, பிள்ளைகளுக்காக வாழுன்னு சொல்லி 2 நாள் கழித்து பார்த்தா அந்த அவருக்கு செத்து போனவருக்குள்ளே இறங்கின அதே முனி இந்த அம்மாவுக்குள்ளே இறங்கிருச்சான் நைட்டில் வந்து. அப்போ இந்த அம்மா பார்த்துச்சான், கணவனால இந்த முனிகிட்டேருந்து கணவரையும் காப்பாற்ற முடியல, இதை யாராலையும் பற்ற முடியாது, நம்மளும் இனி பிழைக்க முடியாதுன்னு சொல்லி 4 பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு அவங்க சொல்லையில் அழுதுகிட்டே சொன்னாங்க என்கிட்ட. 4 பிள்ளைகளையும், அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, 2 பசங்க 4 பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு ஒரு விஷப்பாட்டில் வாங்கிக்கிட்டு அலர்கோவில் மலையில் போய் செத்துருன்னு சொல்லி கடைச்சன் அந்த பஸ்ஸுக்கு நின்றுச்சான். அழுதுகிட்டே பாவம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அம்மா வந்து சாக தான் போகுதுன்னு தெரியாமல் இவங்களும் போனாங்களாம். நம்ம குரங்க பார்க்க போவோம், அதை பார்க்க போவோம், அம்மா எங்களுக்கு பலூன் வாங்கி தருவோம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அப்படி பேசிட்டு போச்சான். இந்த அம்மா 4 குழந்தைங்க நினச்சி எதிர்காலத்தை நோக்கி அலர்கோயிலில் போய் சாகணும் விஷத்தை வாங்கி சொல்லல. அங்கே தான் அந்த பாஸ்டர் வந்து நின்னார். அவரும் பாருங்க எதுக்கோ ஒரு இதுக்கு பஸ் ஏற வந்து நின்றுருக்கார். நிற்கையில் ஆண்டவரோடு பேசினாராம், நீ போய் அந்த அம்மாட்ட பேசு, அது விஷத்தை வாங்கி சாக போஞ்சோன்னே பாருங்கள், முன்ன பின்ன தெரியாத அந்த ஊழியக்காருக்கு அந்த அம்மா யாருன்னு நேராக போனாராம். அம்மா, நான் ஒரு ஊழியக்காரம்மா, சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ சாக போகிறீங்களாம் கேட்டவுடனே இந்த அம்மாவுக்கு நம்ம சாக போகிறது இவருக்கு எப்படின்னு தெரியும்னா அப்புறம் விவரத்தை போகிறான்னு சொல்லிச்சான். வீட்டுக்கு கூட்டு போனாராம். வீட்டுக்கு கூட்டு போய் இயேசுவை பற்றி சொன்னாராம். இயேசுடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம், அது வல்லமை உள்ள ரத்தமான்னு சொல்லி அந்த ரத்தத்தை ஒரு தண்ணியை வாங்கி செம்பில் வாங்கி வீடு ஃபுல்லாக தெளித்து வாசல் ஃபுல்லாக தெளிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு தூங்குங்கம்மா, இன்றைக்கி அந்த முனி உங்களுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா இந்த பைபிளே நான் தூக்கி போட்டு போயிடுவேம்மா, ஏன்னா எங்கள் இயேசு ரத்தத்தை பற்றி எனக்கு தெரியும் சொல்லி போயிட்டாராம். இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா என்ன நம்பிக்கை இல்லை, எத்தனையோ விதத்தை பார்த்துட்டோம், இவர் ஒரு செம்புல தண்ணி எடுத்தார், தொளிச்சாரு, அது வராதுன்னா நம்ப முடியுமா? அந்த அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் பாருங்கள், அன்னைக்கு இரவில் அந்த முனி வந்து நிற்கும் போது வீட்டை சுற்றி அக்கினியாக இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த முனி பார்த்துச்சா, என்னடா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே சர்வசாதாரணமாக வருவோம், இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, வீட்டை சுற்றி தீயா எரியுது. நான் சொல்கிறேங்க, உங்கள் கண்ணுக்கு தாங்க அது தண்ணி, பிசாசு கண்ணுக்கு அக்கினி. நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் தான் தண்ணியை தானே தொளிக்கிறாரு, கிடையாது. உங்கள் கண்ணுக்கு தண்ணியாக தெரியும், பிசாசு கண்ணுக்கு அக்கினியா தெரியும். ஏசு ரத்தம்னு தெளிச்சிட்டாலே பிசாசுக்கு அக்கினியா தெரியும். முடிவு என்னாச்சு தெரியுமா? இதே அவங்க வீட்டில் இருந்து ஒரு 5வது வீட்டில் ஒரு குறி சொல்கிறவ கோடாங்கி இருந்தாப்புலாம். அந்த கோடாங்கியோட பொண்ணுக்குள்ளே போயிடுச்சு இந்த முனி. போய் 1:30 மணிக்கு ஆடுது. நான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலை, நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் குடியிருந்தேன், இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தீயா எரியுதுன்னு சொன்னோடனே அப்போ கடைசியில் காலையில் வந்து சொன்னாங்களா, அம்மா அந்த மாதிரி. அப்போ தான் அவங்க இயேசு என்ன பண்ணாங்களா,
நேர ஆலயத்துக்கு காலையில் குடுகுடுன்னு ஓடியாந்து ஆலயத்தில் விழுந்து அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த குடும்பம் ஊமச்சு குளத்தில் இயேசுக்காக வாழ்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, ஒரு போதவருடைய மனைவியா வந்து ஒரு பொண்ணு இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்படிப்பட்டது. சரி, இப்போ நம்ம சில காரியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். சரி, இந்த இயேசு ரத்தத்தை பற்றி நான் சில காரியங்கள் நிறையா சொன்னேன். ஒரு பிசாசு ஆடுறதுக்கிட்ட போய் நீங்கள் அது வல்லமையான எப்படிப்பட்ட பிசாசாக இருந்தாலும் அந்த பிசாசிட்ட போய் சொல்லுங்க, இயேசு ரத்தம்னு சொல்லுங்களேன். சொல்லுமா? சொல்லாது. இங்கே ஒரு பிசாசு ஆடிச்சு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு பிசாசு பயங்கரமாக ஆடிச்சு. ஆடையில் நான் என்ன சொன்னேன், நீ பெரிய ஆளாம் காட்டேன். அம்மா நான் பெரிய ஆவி பேய்கள் அப்படி பண்ணி பேசுச்சு. சரி, நான் ஒன்று சொல்லுவேன் கேட்டுச்சு. சொல்லு அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் இயேசு ரத்தம் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதை சொல்கிறேன், இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வாய் என்ன பண்ணிருச்சு, கோணிக்கிருச்சு. இயேசு ரத்தம் அப்படிப்பட்ட ரத்தம். அதனால அருமையானவர்களே, நீங்கள் எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. கெட்ட சொப்பனை வருதா, சில உருவங்கள் இரவில் வருதா, தலையை விரிச்சு போட்டு நிற்கிதா, ஒன்றுமே பண்ணாதீங்க. ஒரு தண்ணி எடுத்து என்ன பண்ணுங்க, சொல்லுங்க இயேசு ரத்தம் தெளிங்க. அதை விட்டுட்டு பக்கத்தில் போய் ஆலோசனை கேட்க, இந்த மாதிரி ஒரு உருவம் வந்துச்சுக்கா நின்றுச்சுக்கா அப்படின்னு அவங்க கதை சொல்லுவாங்க. அது யாரும் இல்லைம்மா, செத்து போனால வெள்ளையம்மா அவள் தான் நிற்கிறா, அதுக்கு என்னக்கா அர்த்தம்? ஏய், இதை நீ கேட்குறதுக்கா நீ பைப்பில் தூக்கியிருக்க? அல்லேலூயா. இதுக்கா நீ பைப்பில் தூக்கியிருக்க? அது ஒரு விக்கிர ஆராதனை போய் கும்புறம் போய் ஆலோசனை கேட்கறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க நிறைய அப்படி பாருங்க, பைபிளை படிக்கிறது இல்லை, பிரசங்க கேட்கறது இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. போய் அங்கே போய் நின்றுட்டு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கறது. ஆமாக்கா நைட்டில் பாம்பா வருதுக்கா, என்னக்கா? உடனே அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க எம்பிபிஎஸ் படித்தவங்கல்ல, அவங்க அது அப்படியாக்கா இப்படியாக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சில ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனைலாம் கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், இயேசு ரத்தத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் நான் நினச்சேன் பேசாமல் இயேசு குறித்து எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. எப்படி படம் எடுத்திருக்காங்க தெரியுமா? சிலுவையில் அடிக்கிற மாதிரி, ஆணி அடிக்கிற மாதிரி, இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால இயேசுவை பற்றி நிறையாவதுக்கு என்ன பண்ணலை சொல்லுங்க, தெரியலை. அவர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியலை. நான்லாம் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அவரை பற்றி. எப்படி எடுக்க போகிறேன்னா, யோவான் பார்த்தேன் பார்த்தீங்களா? எப்படி பார்த்தியா? சிங்காசனத்தில் எப்படி உட்கார்ந்தாராம், அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சான், அக்கினி ஜுவாலையாக இருந்துச்சான். அவருடைய கால்கள் வெண்கல கால்களாக இருந்துச்சான். அப்படியே அவரை பார்க்குறப்ப சூரியனை சேர்த்த வச்சா கூட அவருக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர். அதுதான் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாம்கிட்ட. எப்போ அந்த உலகத்தில் எத்தனையோ தீய வல்லமைகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலே நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படி ஒரு படம் எடுக்கணும் உங்களெல்லாம் இயேசுவை பற்றி. எந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு இப்படி அப்பராணியாக இருக்கிறனால அவருக்கு நிறையாவே அவருடைய வல்லமை நிறையாவது தெரியலை. எகிப்தில் அவருடைய வல்லம் எப்படி வெளிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? மந்திரவாதிகள் மோசைக்கு முன்னாடி என்ன பண்ண முடியலை, நிற்க முடியலை. மந்திரவாதிகள் சொன்னாங்க இது தேவனுடைய விரல் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட வல்லமை, அந்த வல்லமை அவரை மட்டும் அவர் நீங்கள் அதிகமாக பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. இந்த சிலுவையில் அடிக்கிறது, இந்த ஆட்டுக்குட்டியை தூக்குறதெல்லாம் விட்டுருங்க. யோவானில் போய் பாருங்கள். அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் போய் பாருங்கள். அவரை பற்றி வர்ணிச்சிருப்பாங்க பாருங்கள். அவன் யோவான் பார்க்குறான், செத்தவனை போல விழுந்துட்டானாங்க. அவரை பார்த்துட்டு நினச்சிருப்பாள் 3 வருஷம் இவர் கூட தான் நம்ம ஊழியம் செஞ்சோமா நினச்சிருப்பாள். பரலோகத்தில் அவரை பார்த்துட்டு கேராபின்கள் சேராபின்கள் இடி முழக்கங்கள் 7 இடி முழக்கங்கள். எப்போ அதை படிக்கிறே எனக்கே பயமாக இருக்கும். ஒரு சாதாரண இடி விழுந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மின்னல் வெட்டினா பயமாக இருக்குது. 7 இடி முழக்கங்களாம் பாருங்கள். அப்பேற்பட்டதா இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்படியே வாங்க யாக்கோப்புக்கு வாங்க. யாக்கோப்பு 4:7 வாசிங்க.
படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நில்லுங்கள். இங்க பாருங்க, யாக்கோபு சொல்லுங்க, ஆகையால் நீங்க யாருக்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ் தேவனுக்கு கீழ்ப்படியணும். எங்க எதிர்த்து நிக்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து பிசாசுக்கு. நீங்க தேவனுக்கு கீழ் படிஞ்சிட்டாங்கனாலே பிசாசை எதிர்க்க உங்களுக்கு ஆண்டவர் திராணியை தந்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம அவனை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. எதிர்த்து நிக்க முடியாது. நிறைய பேர் பிசாசை எதிர்த்து நிற்பாங்க, ஆனா யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க? சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா இங்க சொல்லி யாக்கோபு சொல்றாரு, நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சரி, எப்படி எல்லாம் கீழ்ப்படுகிறது? 1 பேதுரு 1:19 வாசிங்க. சாரி 1 பேதுரு 4:3. வாழ்நாட்கு காலத்திலே, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம் போதும். அப்பொழுது நாம் காம விக்கிரகத்தையும் பாருங்க இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரகங்களை செய்து வருகிறோம். பாருங்க, சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகள் படி இஷ்டப்படி வாழ்ந்தோமா? இங்கே அழகா ஒரு பதிவு போட்டிருக்கு. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம்? நம்ம மனசு என்னென்ன சொல்லிச்சோ, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், நம்ம மன விரும்பினபடியெல்லாம் செஞ்சோம். ஆனால் இங்கே போட்டிருக்கு, உன் இஷ்டப்படி. இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு என்ன பண்ணணுமா? உன் இஷ்டப்படி செய்யாத, உன் இஷ்டப்படி வாழாத, ஓ இஷ்டப்படி பேசாத, ஓ இஷ்டப்படி நடக்காத. அது இயேசுவை ஏற்று முன்னாடி நம்ம வாழ்ந்தோம். புறஜாதிகள் பழக்க வழக்கங்கள், மதுபானம் பண்ணி வெறித்தனம் பண்ணி எல்லாம் இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. அல்லேலூயா. பேச்சு, நட, உட எல்லாத்துலேயும் நீ ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அதனால தான் சொல்லியிருக்கு, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? சாட்சிகளாக இருக்கணும். சாட்சிகள் சொல்கிறது ரொம்ப ஈஸி, சாட்சியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். வாழணும். அதை தான் இயேசு கிறிஸ்து இங்கே எதிர்பார்க்குறார். போய் இஷ்டப்படி வாழாத. பாருங்களேன், இங்கே ஒரு சொல்லியிருக்கு, நம்ம இயேசுவை ஏற்றுக்கு முன்னாடி கோபம், தாவங்கள், கசப்புகள் எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உனக்குள்ளே அது தொடரக்கூடாது. அல்லேலூயா. யாதொன்று கசப்பு வேர் உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஒரு கசப்பான வேருங்க. அந்த வேர் உங்களுக்கு என்ன பண்ணிருந்து தெரியுமா? உங்களை ஒரு புண்ணு ரொம்ப விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? செப்டிக் ஆயிரும். அதுதான் இங்கே அந்த கசப்பு வேற நீங்கள் வளர விட்டீங்கன்னா அது என்ன கொண்டு வரும் கேட்டிங்கன்னா, அதே இதில் பவுல் எழுதுறாரு, கொலோசியரில் இதில் எழுதுறாரு, நம்மை நாமே நிதானித்தறிந்தா நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது நிமித்தம் உங்கள் அநேகர் எப்படி இருக்கிறாங்களா? பலவீனராக இருக்காங்க. கசப்பான வேர் உங்களுக்குள்ள எழும்பக்கூடாதுங்க. எதையுமே அப்படியே என்ன பண்ணிருங்க, அப்படியே தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதவே நினச்சி, அதவே மனசுக்குள்ளே வச்சு, அதவே நீங்கள் வைக்கிறப்ப தான் கசப்பான வேர் எழும்பக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அதுதான் போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நம்ம என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் சுத்திகரிக்கணும். கசப்பு வரும், கோவம் வரும், எல்லாம் வரும். சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ரத்தம் சுத்திகரிக்கலாட்டி ஒரு மனுஷனுக்கு என்னங்க ஆகும்? ஒரு மனுஷனை ரத்தம் சுத்திகரிக்கலாட்டி என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதான உண்மை. அதே மாதிரி உங்களை சுத்திகரிக்கலைன்னா உங்களுக்குள்ள உள்ளான ஆவி மனுஷன் இறந்து செத்துக்கிட்டே இருப்பான். சரீரத்தில் நீங்கள் வாழ்வீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்திகரிக்கணும் இந்த ரத்தத்தை வச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு இரவில் படுக்கையில் என்னை சுத்திகரிக்க ஆண்டவரே. நான் ஏதாச்சும் சிலரை புண்படுற மாதிரி உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பேசியிருப்பீங்க, சில பேர் புண்பட்டுருப்பான். அந்த வார்த்தை அவங்கள கொண்டிருக்கும். யாராச்சும் நான் புண்படுத்திருந்தா என்னை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. நான் உமக்கு விரோதமாக சில காரியங்கள் இன்னைக்கு பேச்சிலையோ, நம்ம செய்களை என்றைக்குமே பண்ண மாட்டோம், ஆனால் பேச்சில் சில காரியங்கள் நம்ம பண்ணுவோம். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுத்திகரிக்கணும்.
இங்கே போட்டிருக்கு, உன் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, வாழாத. உன் இஷ்டப்படி வாழாத. இன்னைக்கு அநேக மேலை நாடுகளில் அங்கே இருந்தால் சுவிசேஷம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆலயங்கள்லாம் மூடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே பூரா சினிமா தேட்டரும் பள்ளிவாசல் எழும்புது. ஏன் தெரியுமா? ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னது? மனித உரிமை. எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நாங்கள் இதை செய்வோம் சொல்லி கடவுளுக்கு விரோதமாய் எழும்புகிற இன்னைக்கு மேலை நாடுகளில் இன்னைக்கு சபைகள்லாம் அடைக்கப்பட்டு வருது. ஏன் தெரியுமா? அங்கே பாவங்கள் இன்னைக்கு பெருக்கெடுத்து ஓடுது. ஏன்? அவங்க இஷ்டப்படி வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேங்க, பிரசங்கில சொல்கிறாரு, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சி வலிகளிலும் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். ஆனால் இவை எல்லாம் தேவன் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நினை. உனக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, இதை எல்லாம் ஒரு நாள் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. அதனால் சென்ற வாழ்நாள் காலத்தை நம்ம இஷ்டப்படி தெரிஞ்சோம். நம்மளுக்குன்னு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடி நம்ம இஷ்டப்படி வரக்கூடாது, நம்ம இஷ்டப்படி பேசக்கூடாது, அவருக்கு பிரியமாய் வாழணும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:13. பாருங்க, அதோட இதை போடும். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி வாழுகிறவர்கள். பாருங்க, இதுதான் பாவம் செய்யறவனுக்கு ஒரு நாள் வாழ்வை இன்பமா நினைச்சு வாழ்ந்துருவான். அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததி சாபமாகும், பிள்ளைகள் சபிக்கப்பட்டு சாபத்தில் இருக்கும். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நாசமாக போயிருக்கு தெரியுமா? பெற்றோர்கள் செய்ததை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் எங்கள் அம்மாவும் எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பனுங்க கையில் கிடச்சா அவங்கள நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு. அவங்க இன்னைக்கு பாருங்கள், இந்த தாய் தகப்பனை செத்து போனாலும் விட மாட்டேங்கிறாங்க, தோண்டி எடுத்து கூட அடிக்க கூட ரெடியாக இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா ஒரு நாள் வாழ்வு எப்படி ஆயிட்டாங்க, இன்பமாக வாழ்கிறவங்க. அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, யாரை பற்றியும் கவலை கிடையாது, பொண்டாட்டியை கவலை கிடையாது, பிள்ளை குறித்து கவலை கிடையாது. ஒரு நாள் வாழ்வை ஒரு பாவத்தை செய்கிறப்ப அவன் செஞ்சுட்டு போயிடுறான். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுது, அதனால தான் சொல்லுது, யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு நாளும் வேதங்களை வாசிங்க. இந்த வேதம் ஒரு கண்ணாடி. நான் தான் கரெக்டுன்னு சொல்லி வாழக்கூடாது, வாழ்ந்து பாருங்க. குறைகளை ஆண்டவர் காண்பிப்பார். குறைகளை காட்டும்போது உங்களை திருத்தி கொள்ளுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. கேரளாவில் ஒரு அம்மா 80 வயசு, பேப்பரில் தினத்தந்தியில் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க ஆஸ்பத்திரிக்கே போனது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அந்த தினத்தந்தியில் போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கே நான் போகலன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் வேதத்தை வாசிப்பேன், சொல்லுங்கள், வேதத்தை வாசிப்பேன், அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அதன்படி நடப்பேன். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறது பெரிய விஷயமா? சொல்லுங்க. இங்க போட்டிருக்கு, வாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அதை கைகொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். வேதத்தை வாசிக்கிறது பெரிய காரியம் இல்லைங்க, அதை படி நீ என்ன பண்ணணும், வாழணும். அதை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். ரோமர்ல அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் வாழணும். நீங்கள் வாழ்ந்து மட்டும் பாருங்களேன், ஆண்டவர் உங்களை இன்னும் தலைமுறை ஆசீர்வதிப்பார். ஆமே. சின்ன காரியங்களுக்கெல்லாம் வாழ்ந்து பாருங்க. எல்லாரும் மாதிரி பேசணும்னு நினைக்காதீங்க, உலகத்தான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேச நினைக்காதீங்க. உலகத்தான் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும், அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க, அவங்கள சர்ச்சுக்கே கூப்பிட தேவையில்லை. உங்களை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த அக்கா வித்தியாசமாக இருக்காங்களே, அந்த அக்கா வித்தியாசமாக பேசுகிறாங்களே, அந்த அக்கா இப்போ நம்மளை மாதிரி பேச மாதிரி, இதெல்லாம் பார்த்து ஆலயத்துக்கு வர ஒரு கோஷ்டி வருங்க உங்களை பார்த்து. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் செஞ்சு பாருங்க, நீங்கள் சாட்சியாக வாழுங்க. அதை தான் வேதம் சொல்லுது. அந்த ரோமர்லாம் வசனத்தை நான் எடுக்க நேரம் ஆயிடுச்சு, எடுத்தோம்னா நேரம் ஆயிரும். அதெல்லாம் பாருங்கள், அது அழகாக அந்த ரோமர் சொல்கிறாரு. எப்படிப்பட்ட வசனம் பாருங்க. யாரு தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாரு, எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுக்கு எப்படி இருப்பாங்களா, புத்திரராக இருப்பாங்க. தேவ ஆவினால ஒரு மனுஷன் நடத்தப்படணும், ஒரு மனுஷி நடத்தப்படணும். நீ 5000
1000 வார்த்தை பேசிக்கிறீங்கள, ஆவியான உனக்குள்ள சொல்லணும், நீ பேசுறது தப்புன்னு சொல்லணும். அதுதான் நீ ஆவியான நடத்தப்படுகிறது. நீ பேசிவிட்டு நான் செஞ்சது தான் கரெக்டு, அவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் பேசணும், நீ பேசுனேன்னா உனக்குள்ள என்ன இல்லை? உன் பக்கம் நியாயமே இருக்கலாம், அவன் பக்கம் அநியாயமே இருக்கலாம். ஆனா நீ அதுக்காக அழைக்கப்பட்ட ஆளு எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எங்க உன் பக்கம் நியாயமே இருக்கட்டுமியா, நீ அப்படி பேசுறதுக்கு நீ அழைக்கப்பட்ட ஆள் இல்லை. நீ இயேசுடைய பிள்ளை, நீ தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற. அவளை பேசிட்டு அவன் பேசுவியான், அங்கேயா நீ பேசிட்டு உடனே டக்குன்னு ஒன்று கேட்பான், நீலாம் சர்ச்சுக்கு போற, நீலாம் அப்படி பேசலாமான்னு கேட்பான். முடிச்சா அவங்களுக்கு? அதை தான் சொல்றேன். எதையும் பாருங்க, எதை செய்தாலும் தேவ ஆவினா நடத்தப்படுங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். மணி ஆயிடுச்சு. சென்ற வாழ்நாள் காலத்திலே நம் மனது மாமிசம் விரும்பின காரியங்களை செஞ்சோம். அழகா பேசுற ஒரு நாள் வாழ்வை இன்பமின்றி வாழ்கிறவர்கள். உண்மையான தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவரே நாங்கள் வாழப்போகிறோம். இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நாங்கள் உம்மை வெளிப்படுத்தணும் ராஜா. எல்லாரோடு சேர்ந்து எல்லா மனிதர் போல நாங்களும் இருக்கக்கூடாது ராஜா. ஆண்டவரே, ஆவியானவர்களுக்கு அதுக்காக அழைக்கப்படலை, நாங்கள் மேன்மை உள்ளவர்கள் ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிற ராஜா. அந்த இரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது ராஜா. அந்த இரத்தத்துக்கு ஒரு பரிசுத்தம் உண்டு ராஜா. ஆண்டவரே, எங்க பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்கள்கிட்ட ஓடிப்பான். முதலாவது நம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வேதங்களை வாசிக்கணும், அதை வாசித்து கைகொள்கிற பிள்ளைகளாய் மாறணும் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் வராதவர்கள் சில பேருக்காக நான் செபிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவரே வருகிற நாட்களிலே கொண்டு வரும்படி தடைகளை விலக்கி போடுங்க. எந்த விதமான தடைகள் இருந்தாலும் எடுத்து போடுங்க ராஜா. தகப்பந்தாமே, நம்முடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். வேணாத கதையெல்லாம் பேசுவார், அடுத்தவங்க கதையை பூரா. இதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் சொல்லி இப்படியே பேசுகிறப்ப எனக்குள்ள ஆவியான சொன்னார், இனி வீட்டுக்குள்ளே உன்னை விடாதேன்னார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அடுத்தவங்க கதையை என்னைக்கு நீங்கள் பேச ஒருத்தண்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ, ஆப் பண்ணுங்கப்பா, வேலை கொடுப்பா என்னன்னு ஏனே பாருங்க, விடுங்க, சின்ன பிள்ளைல பார்க்காதீங்க. நீங்கள் இன்னொருத்தவங்களை பற்றி என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைய பாருங்கப்பா எல்லாரும், அவனை விட்டுருங்க. இன்னொருத்தனை பற்றி நீங்கள் என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ, இதே நபர் போய் நாளைக்கு உங்களை பற்றி என்ன சொல்லுவான்? பேசுவான். மாறாதுங்க. அதனால என்னையே ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி எப்போதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. அதுலேருந்து நான் அந்த நபரை நான் வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. ஃபோன் பண்ணுவார், ஐயா வீட்டில் இருக்கீங்களா, ஐயா அந்த தெருவில் நில்லுங்க, டீ கடையில் நில்லுங்க, வந்துருன்னு சொல்லி அப்படியே பற்றி விட்டுருவேன். சாபத்தை என்னைக்கு என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க, வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு, அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டு, அப்படி நபர்களை நீங்கள் விடுற போது பாருங்கள், அதுதான் போட்டிருக்கு, தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு பிசாசுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். இதுதாங்க நம்மளுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. இதுதான் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டிய வாழ்க்கை. இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு பாருங்களேன், நான் சொல்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பலவீனமும் உங்களை தாக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக பைபிள் படி வாசித்து பைபிள் படி வாழ்ந்து பாருங்களேன், அதே நம்மளுக்கு எப்படி ஆயிருமா? ஜீவனா வெளிச்சமாக மாறிடுமா. வெளிச்சத்துக்குள்ள இருள் என்ன பண்ணாது? வரவே வராது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, பல வியாதிகளை பாதிக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க போறாங்க, ஆனால் அதைப்படி என்ன பண்ணுறதில்ல, வாழ்றதில்ல, நடக்கிறதில்ல. நடக்காதனால தான் இன்னைக்கு அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. நான் சொல்கிறது காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் சொல்லலை, வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். ஆகவே
ஒவ்வொரு நாள் நம்ம பயந்து வாழணும். நம்ம ரொம்ப நெருங்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த நாட்கள் எருசலேமில் தேவாலயத்தில் எல்லா ஜாமானும் வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க. சிவப்பு கடாரி முதற்கொண்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து யார் வந்து கட்டி கொடுக்கானா, அந்தி கிறிஸ்து மேசியா வந்து கட்டி கொடுப்பான்னு எதிர்ப்பாக இருக்காங்க. ஆகவே வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. கால சூழ்நிலைகள் இன்றைக்கு நாசா விஞ்ஞானிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 18 வருஷத்தில் இந்த பூமி தன்னுடைய தன்மையை இழக்க நேரிட அபாயம் வந்துருச்சுன்றாங்க. நாசா விஞ்ஞானி 18 வருஷத்துக்குள்ளே இந்த பூமி தன்னுடைய தன்மையை இழந்துருமா. ஓசானா மண்டலம் பெருசாகிக்கிட்டே இருக்கான். எல்லாம் அதோடைய நிலைமைகளை இழந்துக்கிட்டு இருக்கா. ஆகவே தயவு செய்து நம்முடைய நோக்கம், நம்முடைய எண்ணம்லாம் எங்கே தான் இருக்கணும்? அங்கே நோக்கி போகிறதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது ஆண்டவர் சொன்னார், தேவாலயத்துக்குள்ளே என்ன கேட்கக்கூடாது? ஒரு உடகல்ல எடுத்துகிட்டு வந்து உனக்கு சேப்பா அங்கே வச்சு என்ன பண்ணாத, தட்டாத. தேவாலயத்துக்குள்ளே ஒளி சத்தியமே ஒளி சுத்தியல் சத்தமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே எல்லாத்தையும் செதுக்கி வந்து அப்படியே தூக்கி வைக்கணும். எங்கே வந்து இது பெரிய ரகசியங்க. தேவாலயத்தில் வந்து அதை செதுக்காத, எங்கேயே பண்ணிடு, வெளியிலே பண்ணிட்டு வந்து தேவாலயத்தில் வந்து வை. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த பூமியிலே நம்மளை செதுக்கிட்டோம்னா நம்ம எங்கே போயிடுவோம்? பரலோகத்தில் போய் நம்ம செதுக்கக்கூடியது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு நீங்களாம் அப்படி வாழ்ந்து பாருங்களேன். எந்த பிசாசும் பக்கத்திலே வரமாட்டேன், உங்களுக்கு பக்கத்திலே நிற்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வாய், ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியம் ஐக்கியம் இன்னைக்கு சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவினோட ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமைன்றதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் இங்கே சாட்சி சொல்ல நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து எல்லாரும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஜென்ஸும் இருக்காங்க. சரிப்பா, எனக்கு இந்த மந்த்லி பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். சுத்தமாக என்னால் தாங்க முடியாது. டேப்லெட் அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட நான். அதே மாதிரி தான் அப்பா சொன்னேன், எந்த ஒரு விஷயம்னாலுமே ஏசப்பாவை முன்னாடி வச்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போன வாரமும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு முன்னாடி முன்னுரிமை கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு ஜீனிலே இவ்வளோண்டு எடுத்தால் கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நான் சொல்லி தான் சாப்பிடுவேன். எனக்கு வயிறு வலிக்கும் போது அந்த இடத்துல கையை வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஒரு 10 தடவையாச்சும் நான் சொல்லுவேன். அந்த நிமிஷமே எனக்கு அந்த வலி போகும். உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குன்றதை நான் உணர்ந்து நான் சாட்சியாக நான் சொல்லுறேன். ஏசப்பாவோட ரத்தம் உங்கள் எல்லாரையும் சுற்றி மூடி இருக்கட்டும். இனிமேல் அப்பா சொன்ன மாதிரி நம்ம தலையில் கை வச்சு காலில் போக்கை வரத்தை ஆசீர்வதிக்க சொல்லி அவரோட ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும்படியாக ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபிச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போகிற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கும்படி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. கர்த்தரின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம்.